நம்ம தினமும் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட்ஸில் ஒரு தோசை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். நான் 1 கப்பு மில்லட்ஸ் மாவில் 2 ஸ்பூன் ரவை உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம தோசை மாவு பேட்டர் மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ரெஸ்ட் விட்டுருங்க. இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சட்னி அரைக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை எடுத்துகிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கூட 2 பூண்டும் ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சூப்பரான ஒரு சட்னி ரெடி. இதுக்கு நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாங்க. இந்த மில்லட்ஸ் மாவில் நான் கோதுமை, உளுந்து, ராகி, கம்பு, வரகு, சாமை, சோளம் இதெல்லாம் மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் சப்பாத்தியும் நம்ம செஞ்சுக்கலாம், பூரியும் செஞ்சுக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தாங்க வரும். ஆனால் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள்.